பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஸோ இந்த சாட்டர்டே தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ரொம்ப நல்ல வசனம் இல்லை? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சிட்டு நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் கொடுமை, நிறைய கொடுமை நடக்குது. ஐயோ, நான் இப்போ எலெக்ஷன் வரப்போது என்னெல்லாம் கொடுமையே பார்த்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது நாசம், அழிவு, நாசம் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. இப்போது கேட்கப்படுகிற அழிவு, நாசம் கேட்கப்பட மாட்டாது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தேசத்துக்காக நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது உன் மதில்களை ரட்சிப்பும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்வாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசப்பா, இவ்வளோ நல்ல வசனம் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தைப்படி நடந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? நடக்கணும். அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ண போகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். அவர் நமக்கும் அதே வாக்குத்தத்தம் மூலமாக, அதே வார்த்தை மூலமாக நம்ம தேசத்திலும் அழிவு இல்லாமல், நாசம் இல்லாமல், கொடுமை இல்லாமல் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அதுலேயும் எப்படி? கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே நமக்கு மகிமையுமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த வசனத்தை வச்சு நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா அந்த வேலையுடைய பாத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த வேலையும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உடைய பாத்தில் வருகிறோம். அப்பா, அன்றைக்கி எவ்வளோ ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்க சாமி. உன் தேசத்தில் கொடுமை இருக்காது, உன் தேசத்தில் நாசம் அடைவது இருக்காது, உன் தேசத்தில் அழிவு இருக்காது. அப்பா, அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்கள் தேசத்துக்கு வேணும். அங்கே கொடுமையானவைகள்லாம் ஆண்டவரே நீர் ஒழித்து போடுங்கப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும். எவ்வளோ கொடுமை நடக்குது சுவாமி, எவ்வளோ கொடுமை நடக்குது அப்பா, எவ்வளோ கொடுமை நடக்குது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் டிவியில் நியூஸில் பார்க்குறோம்ப்பா. நியூஸை திறந்தாலே கொடுமை 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 கொடுமை, தாங்க முடியலப்பா. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் கொடுமை நடக்காது, உன் தேசத்தில் இனிமேல் கொடுமை இருக்காது. அப்பா, தயவுசெய்து அந்த வாக்குத்தத்தப்படி அந்த கொடுமையை ஆண்டவரே, கொடுமையை அனுபவிக்கிறவங்க, கொடுமையை கொடுக்குறவங்க எல்லாரையும் நினைத்து பாருங்க சுவாமி. அப்பா ப்ளீஸ் ஜீசஸ். அப்பா, அடிமைத்தனத்தில் ஆண்டவரே கஷ்டப்படுகிற நாட்டுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக உடைய பாத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கொடுமையை அனுபவிக்கிற தேசத்துக்காக, கொடுமையை அனுபவிக்கிற மக்களுக்காக உடைய பாத்தில் வருகிறோம். அப்பா, கொடுமைகளை தாங்க முடியாமல் கதறி துடிக்கிற ஒரு வருஷம் அப்பா, அந்த பாலியல் பலாத்காரங்கிற கொடுமை, ஹல்லேலூயா, மத கலவரங்கிற கொடுமை, ஜாதி கலவரங்கிற கொடுமை, ஏசப்பா நீர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. உன் தேசத்திலே காணப்படுவதில்லை, உன் தேசத்திலே காணப்படுவதில்லை. எலெக்ஷன் வரப்போகுதுப்பா. உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக அப்படி ஒரு ஆளுமையை கொடுக்கிற, கொடுமை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குகிற அப்பா, நாசம் இல்லாத, அழிவு இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குகிற மக்களை நீ தேர்ந்தெடுங்கப்பா. கெஞ்சி கேட்குறோப்பா. ப்ளீஸ் ஜீசஸ், அதற்கேற்ற சூழ்நிலையை அமைத்து கொடுங்க அப்பா. அதற்கு விரோதம், உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா அப்பா கிரீசுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தாலே சபிக்கிறோம். நீ சொல்லியிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போறீர் சுவாமி. நீர் தான் ஆளுகை செய்ய போகிறீர்.
நீர்தான் ஆளுகை செய்ய போகிறீர். எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே அப்பா. துக்க நாட்கள் முடிந்து விவசாயிகள்லாம் எவ்வளோ துக்கத்தோடு இருக்காங்க. விவசாயிகள்லாம் எவ்வளோ துக்கத்தோடு இருக்காங்க. அவங்க துக்கம் முடியட்டும், அந்த துக்கம் முடியட்டும்ப்பா. உங்களுடைய வார்த்தைப்படியே அந்த துக்கம் முடியட்டும். ஹல்லேலூயா. இன்னும் எதுக்கெல்லாம் தவிக்கிறாங்களோ, எதுக்கெல்லாம் போராடுறாங்களோ, எல்லா போராட்டங்களும் முடியட்டும் சுவாமி. எல்லா தவிப்புகளும் இல்லாமல் போகட்டும் சுவாமி. எல்லா கொடுமைகளையும் நீர் அகற்றுகிற தேவன் அப்போ. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமா எங்களுக்கு வரப்போகிறதுக்காக, நீர் தான் எங்களை ஆளுகை செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நமக்கு நன்றி. இந்த வசனத்தை கொடுத்து எங்களை தேற்றுப்பா. எலெக்ஷன் எப்படி இருக்குமோ, யார் வருவாங்களோ, எப்படிலாம் நடக்க போகிறதோ, நிறைய கதைகளை பார்க்குறோம்ப்பா. நிறைய கதைகளை பார்க்குறோம்ப்பா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவாமி அப்பா. எந்த மக்களும் பணத்துக்கு அடிமையாகாதபடி, பதவி ஆசைக்கு அடிமையாகாதபடி ஆண்டவரே, மக்களுக்காக சேவை பண்ணுகிற நல்லவங்களை அப்பா, உங்கள் வாக்கு தத்தத்தின்படி அழிவில்லாத, கொடுமை இல்லாத, நாசமடையாமல் இந்த தேசத்தை காப்பாற்றுகிற ஆண்டவரே ஆளுநர்களை கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. சிஎம்முக்காக, பிஎம்முக்காக, மினிஸ்டர்ஸ்க்காக அப்பா, எல்லா பதவியில் இருக்கிற மேயருக்காக ஆண்டவரே, வில்லேஜில் இருக்கிற கவுன்சிலர்ஸ்க்காக, எல்லா பதவியிலும் இருக்கிறவர்களுக்காக உடைய பாத்திரம் வருகிறோம். அப்படிப்பட்ட கிருபை அப்பா ஆண்டவரே, அங்கே நாசமடையாதபடி இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. அழிவுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. பயிர் அழியக்கூடாது, விவசாயம் அழியக்கூடாது ராஜா. அழிவதில்லை என்று சொன்னீர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் நிறைவேறட்டும், இந்த உலகத்தில் நிறைவேறட்டும். அழிவு வேண்டாம். கொரோனா மூலமா எவ்வளவோ மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கு ஆண்டவரே அப்பா. இந்த மாதிரி வியாதியின் கொடுமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, நிறைய தப்புகளுக்கு, கொலை குற்றங்களுக்கு அப்பா, கொலைக்கு ஆண்டவரே அதுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கள்ளர்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அந்த வாலிப பிள்ளைங்களை கஞ்சாவுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ப்ளீஸ் ஜீசஸ், விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அழிவுக்கு நேராக ஆண்டவரே இந்த உலகம் போகாதபடி, எங்கள் தேசம் போகாதபடி அழிவுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சாமி. அதே போல் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போயதுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே. உன் தேசத்தில் உள்ள துக்கம்லாம் முடிந்து போயிடும். கவலைப்படாதீங்க. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும், எங்கள் தேசத்தில் நிறைவேற்றும். நீ சொல்லியிருக்கிறப்பா, இருவர் ஒரு மனதோடு நீங்கள் என்ன சமைப்போம். நாங்கள் என்னோடு இணைஞ்சு செய்கிற ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, சந்தோஷத்தை கட்டளையிடுங்கப்பா. துக்க நாட்கள் முடிந்து போம். அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா, வியாதியினால் வர்ற துக்கம், வேலையின்மையினால் வர்ற துக்கம், நீட் எக்ஸாம்னால வர்ற துக்கம் அப்பா, எல்லா துக்கம், எல்லா நாசம், எல்லா அழிவு, எல்லாம் ஆண்டவரே இதோடு நாங்கள் ஹல்லேலூயா கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். உன்னுடைய தேசம் அழிவதில்லை அப்பா, உன்னுடைய தேசம் நாசமடைவதில்லை. ஹல்லேலூயா. உன் தேசத்தில் ஆண்டவரே நான் தான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். நன்றி ராஜா. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். தேங்க்யூ. எலெக்ஷன் டைம்ல நம்முடைய கரவை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு மக்களை இந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவரே, துக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்கிற ஆண்டவரே மினிஸ்டர்ஸோ, சிஎம்ஓ, பிஎம்ஓ கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்கிறோம். கூட நம்ம குடியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஒருவேளை குடிக்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், குடி இல்லாமல் இருக்க முடியலேன்னு இருக்கலாம். ஆனால் அவங்க குடும்பம் எப்படி பாடுபடுது சுவாமி, அதை நினைத்தரலும் குடியிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, குடியை எடுத்து போடுங்கப்பா அப்பா. அந்த சாபத்தை எடுத்து போடுங்க. அதனால நாசம் அடைகிற குடும்பம் நிறைய இருக்கு அப்பா. அந்த நாசம் அடைவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அதற்கு காரணமாக இருக்கிற அந்த குடியை எடுத்து போடுங்கப்பா.
நல்ல செழிப்பாக கட்டளையிடுங்கப்பா. எல்லா அழிவு வேண்டாம். எங்கேயுமே அழிவு இருக்குது, எந்த விஷயத்திலும் அழிவு இருக்கக்கூடாது அப்பா. செழிப்பாக கட்டளையிடுங்க, நாட்டில் செழிப்பாக கட்டளையிடுங்க அப்பா. விலைவாசியெல்லாம் ஏறி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துங்கப்பா. நீர் ஆளுகை, நீர் தான் எங்களுக்கு வெளிச்சம், நித்திய வெளிச்சமாக இருக்கிற, நித்தியமாக எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போயிடுறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சம் அப்பா. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பிரகாசிக்க போயிருக்க சூரியன் சந்திரன் தேவையில்லை, அதை விட காலங்காலமாக இருக்கிற நீர் நித்திய வெளிச்சமாக எங்களுக்கு இருக்க போகிறபடியால் மே துதிக்கிறோம். அதன் மூலம் எங்கள் துக்கெல்லாம் ஆண்டவரே துக்க நாட்கள் முடிய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கொடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எல்லா இடத்துக்கும், ஈவன் சின்ன வில்லேஜிலிருந்து ஆண்டவரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ தேசத்துக்கோ அதுக்கும் மேலே அப்பா எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் சுவாமி. உன் தேசம் அழிந்து போவதில்லை, நீ நாசமடைவதில்லை. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். தேங்க்யூ ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களுக்கு ஆம்பளை பாத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா நீர் இறங்கும் இதே வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த பழைய பிறந்த வருடங்கள் அந்த ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்குள்ளே நுழைகிற இந்த பிறந்த நாளை காண்கிற மக்களுக்கு நீர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் இன்னோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கல்யாண நாளை கொடுக்கிறவர்களுக்கு கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. அப்படிப்பட்ட ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு போய் துதிக்க அப்பா, உன் வாசல்கள் துதியோடும் உன் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. காடிக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ கொடுக்க போயதுக்காக கொடானு கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமீன். துக்கம் அழிவு இல்லை, துக்கம் இல்லை, நாசம் அடைவதில்லை, கொடுமை இல்லை. பா, இவ்வளோ ஒரு நல்ல வசனம். ஸோ அதன்படி கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க நம்ம தெரு நம்ம ஏரியாவில் ஆரம்பித்து வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம ஜெபிச்சிருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய தேசத்தில் கட்டளையிடுவார்.